என்னடா இன்னைக்கு ஷாப் போன் வாங்கிட்டு போறேன்னு தானே பாக்குறீங்க. இன்னைக்கு நமக்கு தொட்டியத்துல தான் மெஹந்தி புக் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து அவங்களோட பர்சனல் ரீசனால ஷாப் போனே ஓகே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க வந்துட்டு 2 மந்த்ஸ் முன்னாடியே நம்மள புக் பண்ணிட்டாங்க அவங்களோட வெட்டிங் செக்ஷனுக்காக. அடிக்கடி கால் பண்ணி நமக்கு ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஜூன் 3 மறந்துடாதீங்கடான்னு. அவங்களுக்கு ரீசார்ஜ் இருந்ததுனால ஒரு 2:00 ஸ்டார்ட் பண்ற மாதிரி தான் நம்மள வர சொல்லியிருந்தாங்க. நம்மளுமே கிளம்பி அவங்க ஒரு 1:30க்குலாம் தொட்டியம் போயிட்டு தொட்டியத்துல இறங்கி ஒரு 2.5 கிலோமீட்டர் இருக்கும் அவங்க ஊருக்குள்ளார வரதுக்கு. அவங்க ஊர் வர அவ்வளோ அழகா இருந்தது. நம்ம திருச்சி புளையாடா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. என் ஊர் சைடு அந்த மாதிரி மழையெல்லாம் கிடையாது. இந்த ஊர் வந்து திருச்சிக்கு பார்டர் கிட்டே நாமக்கல் பக்கத்துலயும் இருக்கு. அழகா இருந்தது. பிரைட் போனதுமே ஒரு டிசைனுமே சூஸ் பண்ணி நம்மள போட சொல்லிட்டாங்க. அவங்க கேட்டிருந்தது என்னன்னா நமக்கு அவங்க கை வந்துட்டு நல்லா ஃபுல்லா இருக்கணும், கேப் இருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிசைன் தான் கேட்டிருந்தாங்க. லெட்டர்ஸ்மே கேட்டிருந்தாங்க 2 பேரும் லெட்டர். அதுவுமே நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தோம். ஸ்பெஷலா இந்த பேக் ஹேண்ட் எனக்கு அவ்வளோ ஃபேவா ஆயிடுச்சு. ஏன்னா இந்த டிசைன் யாருக்காவது நம்ம போட்டு கொடுத்துட மாட்டோமா, எந்த கிளைண்டாவது கேட்க மாட்டாங்களா அப்படின்லாம் நான் யோசிச்சிருக்கேன். கடைசியில் பிருந்தா சிஸ்டர் கேட்டதுனால அவங்களுக்கு நம்ம போட்டு கொடுத்தோம். இந்த கிளைண்ட் வந்துட்டு நம்ம ஏற்கனவே பேபி ஷவருக்கு தோட்டியத்துக்கு வந்திருக்கோம் ஜனனிக்காவுக்கு. அவங்க ரெஃபர் பண்ணி தான் நம்மள புக் பண்ணாங்க. லெக் டிசைனுமே கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு லெக்குமே பிடிச்சி கொடுத்துட்டு